ஒரு கதை சொல்றாரு. அண்ணே, நீங்க ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை, ஒரு பொண்ணோட அப்பா நீங்க, ரைட்டு. அப்போ என்ன சொல்றாரு, ஒரு நேர்மை, ஒரு ஹியூமனிட்டி, ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான உறவு என்ன எனக்கு தெரியும், அவருக்கும் அவரோட பொண்ணுக்குமான உறவு தெரியும். அத திரைப்படத்துக்குள்ள இப்படி வாழுங்கடா, வாழ்க்கை அழகா இருக்கும், ஒரு மனைவியையும் ஒரு குழந்தையையும் புரிஞ்சுக்குங்கடா. தவறு யார்கிட்ட இல்ல, தவறு எல்லார்ட்டும் இருக்கு. ஆனா தவறு இருந்தா கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை சோல்டர்ல சுமக்கிறோம்ல, அதுல கிடைக்கிற திருப்தி தள்ளி வைக்கிறதுல கிடைக்க போறது இல்ல. அதையே நிறைய பேத்துக்கு தெரியலன்னு தெரியல. ஆனா அதுக்காக இப்போ ஒரு படம் பண்ண அதை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுல நான் நடிக்கிறேன்னா கனி நடிக்கிறேன்னா தெரியாது. ஏன்னா இது ஒரு போட்டி எங்களுக்குள்ள. அடுத்த ஏன்னா படம் நான் நடிச்சேன், ஆனந்த விளையாடு வீடு. நானே நடிக்கிறேன்னா நீ வரலையா, ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிடலாம்டா. ஆனந்த விளையாடு நடிக்கும் போது நான் இவர்கிட்ட கேட்டேன், உங்க அடுத்த படம் நான் தான் நடிப்பேன். ஆனா இவர் கனிட்ட போயிட்டாரு. கனி படம் பார்த்துட்டு அப்ப யாரோ எனக்கு போன் பண்ண, யார் அது, மியூசிக் டைரக்டரா, எடிட்டர், அண்ணே சூப்பரா இருக்குண்ணே படம் தீர்மானிக்கும், எனக்கு அப்படியே உங்க படம் பாக்குற மாதிரி இருக்குனார். அதுதான் சந்தோஷம். விதை அதுவாகவே முளைப்பதுதான் இந்த பூமியோட மகிழ்ச்சி இல்லையா? நம்ம எங்கேயோ ஒரு நல்ல படங்களை எடுத்து எடுத்து அடுத்து வர்றவங்களும் அதே மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்தது ஜெயிச்சும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையும் கிடைக்காது.